எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. யவனத்தின் சாகச தளபதி கிப்பாலஸ் வஞ்சி மாநகரத்தில் வந்து இறங்கினான். வைப்பூர் துறைமுகம் பற்றி எரிந்து பல மாதங்களாக போகின்றது. நீண்ட நாட்களாக வைப்பூர் கோட்டையிலேயே இருந்தவன் பிறகு ஓரிரு இடங்களுக்கு பயணம் போய் இப்போது வஞ்சியை வந்து அடைந்துள்ளான். அவனோடு எபிரஸ், திரேசியன், கால்பா, பிலிப் ஆகியோரும் வந்துள்ளனர். பெரு வணிகன் வெஸ்பானியன் தலைமையில் யவனத்திலிருந்து 6 நாவாய்களில் பாண்டிய இளவரசனின் மணி விழாவுக்கு புறப்பட்டனர். மீனாள் என்று யவனத்தில் எழுதப்பட்ட யானை வடிவம் தாங்கிய நார் சதுர நாணயத்தோடும் எண்ணற்ற பரிசு பொருட்களோடும் பாண்டிய நாட்டில் வந்து இறங்கினர். இந்த பெரும் சிறப்பு தமிழ் நிலத்தில் எந்த மன்னனுக்கும் தரப்பட்டதில்லை. அதற்கு காரணம் யவன வணிகத்தில் முதல் இடத்தை பிடித்துள்ள பாண்டிய நாட்டு முத்துக்கள். அதன் பொருட்டே யவன பெருவணிகன் வெஸ்பானியனும் அரச பிரதிநிதிகளும் துறைமுக பொறுப்பாளர்களும் வருகை புரிந்தனர். இவர்கள் வருகை புரிந்த 6 நாவாய்களும் வைகை ஆற்றில் சாம்பலாக கரைந்தன. வெஸ்பானியன் நெருப்பிலே மாண்டான். வேதனைகளையும் இழப்புகளையும் தாங்க முடியவில்லை. கடக்க முடியாத துயரங்களை கடக்க வழியின்றி நாள் கணக்கில் குடித்தான் கிப்பாலஸ். கம்பீரம் மிக்க தனது நாவாய் எரிந்தபடியே மூழ்கிய காட்சி அவன் கண்களை விட்டு எளிதில் அகல மறுத்தது. எல்லோரையும் போல இது விபத்து என்றுதான் அவனும் முதலில் நினைத்தான். ஆனால் பிறகுதான் செய்தி தெரிய வந்தது பரம்பு வீரர்கள் பற்ற வைத்த நெருப்பு என்று. ஆனாலும் காரணம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. சேர அரசுகளான குடநாட்டுக்கும் குட்ட நாட்டுக்கும் பரம்போடு பன்னெடும் காலமாக பகை இருக்கிறது. பாண்டியனோடு எந்த பகையும் பரம்புக்கு இல்லையே. பிறகு ஏன் பரம்பு வீரர்கள் இந்த கொடும் செயலை செய்ய வேண்டும் என்பது விளங்கிக் கொள்ள முடியாததாகவும் இருந்தது. காரணம் அறியாமல் வைப்பூர் கோட்டையை விட்டு வெளியேறுவதில்லை என்ற முடிவோடு இருந்தான். செய்திகள் எல்லா முனைகளில் இருந்தும் கிப்பாலஸுக்கு வந்து கொண்டிருந்தன. கடலோடிகள், பெரும் வணிகர்கள், கடற்கரை பணியாளர்கள், வைப்பூர் மக்கள், பாண்டிய அரண்மனை பணியாளர்கள், போர் வீரர்கள் என எல்லோரும் ஆளுக்கொரு உண்மையை கிப்பாலஸுக்கு சொன்னார்கள். எல்லாவற்றையும் தொகுத்தபடியே இருந்த அவன் கடைசியாக கேள்விப்பட்டது தேவாங்கு பற்றிய செய்தியை. அந்த கணத்திலிருந்து அவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. திசை உணர்த்தும் ஒரு விலங்கா? காலம் முழுவதும் கடலிலேயே பயணப்படும் ஒருவனுக்கு தேவாங்கு போன்ற விலங்கு நம்ப முடியாத கற்பனையாகத்தான் இருக்கும். ஆனாலும் எல்லா வகையிலும் அவன் அதை உறுதிப்படுத்தினான். குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வைத்ததை அமைச்சர்கள் மூலமே தெரிந்து கொண்டான். திரையர்களோடு பரம்பு வீரர்கள் உடன் வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஏனென்றால் விடுதலையான திரையர் குடும்பங்களும் கப்பலில் இருந்து தப்பித்த திரையர்குல வீரர்களும் பரம்புக்குள் தான் நுழைந்துள்ளனர். எனவே எல்லாம் பாரியின் செயல்தான் என்பதை குலசேகர பாண்டியன் உறுதி செய்துள்ளான் என்பது வரை கிப்பாலஸுக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அந்த விலங்கை பார்க்காமல் அவனால் நம்ப முடியவில்லை. அந்த விலங்குகள் எல்லாம் பரம்பு வீரர்களால் மீட்கப்பட்டு விட்டதாகவும் மிஞ்சிய சில நெருப்பிலே எரிந்து விட்டதாகவும் சொன்னார்கள். ஒன்றிரண்டாவது எஞ்சி இருக்கிறதா என்று கிப்பாலஸ் தொடர்ந்து முயன்றான். அவன் முயற்சி வீண் போகவில்லை. வைப்பூர் துறையில் நெருப்பு பற்றுவதற்கு முன்னரே 2 கலங்கள் துறையை விட்டு வெளியேறியுள்ளன. இரளி தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் பயணமான அவை 2லும் தேவாங்குகள் இருந்திருக்கின்றன. சூழ்கடல் முதுவன் யாரும் அறியாதபடி நள்ளிரவுக்கு முன்னதாகவே அந்த கலங்களை வெளியேற்றியுள்ளான் என்பதை கிப்பாலஸ் அறிந்தான். எப்படியாவது அந்த கலங்களில் உள்ள தேவாங்குகளை பார்த்துவிட வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தான். வைப்பூரில் இருந்து கொற்கைக்கு வந்தவன் சிறிய வடிவிலான வங்கத்தை எடுத்துக்கொண்டு இரளித்தீவுக்கு புறப்பட்டான். அங்கு போய் சூழ்கடல் முதுவனுக்கு நம்பகமான வணிக தோழனிடம் அதிகப்படியான விலை பேசி தேவாங்கை கைப்பற்றினான். அதை பார்த்த கணத்தில் இருந்து இப்போது வரை அவனது வியப்பு நீங்கவில்லை. கடலின் எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது என அவன் தேவாங்கை வர்ணித்தான். இப்படியொரு விலங்கு இருக்கும் செய்தி யவனத்தை எட்டுமானால் உலகெங்கும் இருக்கும் கடல் வணிகர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கி விடுவார்கள். மற்றவர்கள் அறியும் முன் இந்த விலங்கை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் கிப்பாலஸ். இரளி தீவில் இருந்து மீண்டும் கொற்கைக்கு திரும்பிய அவன் நேராக மதுரைக்கு சென்றான். குலசேகர பாண்டியனை கண்டு பேசி விட்டுத்தான் இப்போது வஞ்சி மாநகருக்கு வந்துள்ளான். அவனது வருகை உதியஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது. யவனத்தின் பெருமை மிகு வணிகர்களும் கடல் பயண சாகச தளபதிகளும் வந்துள்ளதை மகிழ்வோடு வரவேற்றான் உதியஞ்சேரல். அவனுடைய உற்சாகத்துக்கு இப்போது கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது. வணிக போட்டியில் சேரனின் மிளகை
பாண்டியனின் முத்து கடந்து முன்னால் சென்று விட்டது. எனவே யவன வணிகர்களின் முதல் மரியாதை பாண்டியனை நோக்கியே கடந்த சில ஆண்டுகளாக இருப்பதை யாவருமே அறிவர். அதன் பொருட்டே பாண்டிய இளவரசனின் மனவிழாவுக்கு யவனத்தில் இருந்து சிறப்பு ஏற்பாட்டோடு பலரும் வந்து பங்கெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் வைப்பூரில் பற்றிய தீயால் யவன வணிகர்களுக்கு பேர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாண்டியனின் நற்பெயரில் அழிக்க முடியாத கரும் புகை படிந்து விட்டது. வைப்பூரில் ஏற்பட்ட இழப்பில் இருந்து எந்த ஒரு வணிகனும் எளிதில் மீண்டுவிட முடியாது. பாண்டியனால் ஏற்பட்ட கசப்பையும் கண்ணீரையும் கடலோடிகளால் எளிதில் கடந்துவிட முடியாது. நெருப்பின் சூட்டை கடல் மறக்க நீண்ட காலமாகும். அதுவரை வஞ்சி நகரே வணிகத்தின் தலைவாசலாக இருக்கும் என்று கணித்தான் உதயஞ்சேரன். வைப்பூரில் பற்றிய நெருப்பு பாண்டிய பேரரசுக்கு பெரும் களங்கத்தை உருவாக்கியது உண்மைதான். அதனால் யவன வணிகர்கள் கடும் சினம் கொண்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் இரளித்தீவுக்கு போய் தேவாங்கை கிப்பாலஸ் நேரில் பார்த்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அதனால் தான் அவன் மீண்டும் கொற்கைக்கு திரும்பினான். மதுரைக்கு போய் குலசேகர பாண்டியனை கண்டான். கடும் குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்வதற்காகவே அவன் திரும்பி வந்திருப்பதாக குலசேகர பாண்டியன் நினைத்தார். ஆனால் கிப்பாலஸ் தங்களை கண்டு நன்றி சொல்லவே வந்தேன் என்றான். பேரரசருக்கு விளங்கவில்லை. காலம் முழுவதும் கடலிலேயே வாழ்வை கழிக்கும் கடல் மனிதன் நான். திசை அறியும் ஆற்றல் கொண்ட விலங்கு ஒன்று இருக்கிறது என்பதை கண்டு அறிந்ததற்காகவே உங்களை கண்டு நன்றி சொல்ல வந்தேன். பாண்டிய நாட்டு வானியல் அறிஞர்களின் ஆற்றல் பற்றி நிறையவே கேள்விப்பட்டுள்ளேன். எமது நாட்டின் மூத்த அறிஞர்கள் பாண்டியர்களை பற்றி எண்ணற்ற குறிப்புகளை எழுதி வைத்துள்ளனர். நாட்டை 365 பாகங்களாக பிரித்து நாள்தோறும் ஒவ்வொரு பாகத்தில் குடியிருப்பவர்கள் அரசுக்கு திரை கட்ட வேண்டும் என்று விதி செய்தவர்கள் பாண்டியர்கள். பல தலைமுறைக்கு முன்பே ஆண்டை நாள் கணக்கில் துல்லியமாக பகுத்து அதை நிர்வாகத்தோடு இணைத்த அறிவு பாண்டியர்கள் உடையது என எழுதி வைத்துள்ளனர். உங்களின் வானியல் ஆற்றலை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் திசை காட்டும் விலங்கொன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்த உங்களின் பேரறிவுக்கு எங்களின் மரியாதையை செலுத்துகிறோம். நீங்கள் கண்டறிந்தது மகத்தான ஒன்று. கடல் இருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புக்கான பாண்டிய பேரரசின் புகழை உலகம் பாடும் என்றான் கிப்பாலஸ். அவமான உணர்வால் துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு மீண்டும் புத்துணர்வை ஊட்டுவதாக இருந்தது கிப்பாலஸின் பேச்சு. பரம்பின் மீதான பழிவாங்கும் உணர்வு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் வழங்கினான். நீண்ட நெடும் காலமாக தமிழ் நிலத்துக்கும் யவனத்துக்கும் இடையில் கடல் வணிகம் நடந்து வருகிறது. நுரைதள்ளும் கரைவழி பயணமாக இரு நிலத்து கடலோடிகளும் பல தலைமுறைகளை கழித்து விட்டனர். இரு நாகரிகங்களும் எண்ணற்றவற்றை பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இரு நிலப்பரப்புகளில் இருப்பவர்களும் கண்டு பெரிதும் வியக்கும் கண்டுபிடிப்பாக தேவாங்கு இருக்கிறது. சாகச தளபதி என்று உலகெங்கும் புகழ்பெற்ற கிப்பாலஸ் தனது மிகப்பெரிய நாவாய் எறிந்த துயரை கடந்து கண்டறியப்பட்ட தேவாங்குக்காக தன்னை வணங்கி நிற்பான் என்றால் அது எளிதான ஒன்றல்ல. கிப்பாலசும் குலசேகர பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டியவற்றை பற்றி நிறைய பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது உதயஞ்சேரலை பார்க்க வந்துள்ளான். பரம்பின் மீதான உதயஞ்சேரலின் போர் திட்டங்களை பற்றித்தான் அவன் உரையாடினான். கிப்பாலசுடன் எபிரேஸ் திரேசியன் இருந்தனர். குடநாட்டு அமைச்சர்கள் கோளூர் சாத்தன் கொல்லிக்காட்டு விதையை பெற்று தருவதாக கூறி பரம்புக்கு சென்று பாரியிடம் வணிகம் பேசியதையும் அதன் பொருட்டு கை துண்டிக்கப்பட்டதையும் கூறிய அவர்கள் குடநாட்டினர் இப்போது உதயஞ்சேரலோடு இணைந்து பரம்புக்கு எதிராக செய்யும் முயற்சியையும் பகிர்ந்து கொண்டனர். யவனர்கள் இங்கு நிகழும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்துள்ளது உதயஞ்சேரலுக்கு வியப்பளிக்கும் ஒன்றாக இல்லை. பல தலைமுறைகளாக செழித்தோங்கி இருக்கும் வணிகம் அரசியலுக்குள் ஆழமான வேர்களை செலுத்தி இருக்கும் என்பதை அவனும் அறிவான். ஆனால் பாரியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருப்பது குட்டநாடு. உதயஞ்சேரலின் தந்தையான செம்மாஞ்சேரலை கொன்று அளித்தவன் பாரி. அதற்கு பல காலத்துக்கு முன்பே பகை தொடங்கிவிட்டது. உதயஞ்சேரல் பட்டமேற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறான். அவனோடு முரண்பட்டு விலகியிருந்த குடநாட்டு வேந்தன் குடவர்கோவும் இப்போது இணைந்து செயல்பட முன்வந்துள்ளான். இது சூழலை மிகவும் ஏதுவாக மாற்றியுள்ளது என்று உதயஞ்சேரல் எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் வைப்பூர் மீதான பாரியின் தாக்குதல் நடந்துள்ளது. எதிரிகளின் எண்ணிக்கையை பாரி போதுமான அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டார். இதைவிட நல்ல காலம் இனி வாய்க்காது என்று உதயஞ்சேரல் நினைத்து கொண்டிருந்த போதுதான் கிப்பாலஸ் வந்து சேர்ந்துள்ளான். பேரியாற்றங்கரையின் நெடுவுயர் மன்றத்தில் நடந்தபடியே இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். வைகையின் தென்கரை படித்துறையில் இருந்த நிலை மாடத்தில் தனித்திருந்தார் குலசேகர பாண்டியன்.
பொழுது கவிய காத்திருந்தது. ஆற்றங்கரை எங்கும் கூடு திரும்பும் பறவைகளின் கீச்சொலி கேட்டுக்கொண்டிருந்தது. வைகை சீற்றமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் குலசேகர பாண்டியனின் எண்ண ஓட்டம் அப்படி இல்லை. அது கட்டுக்கடங்காமலே இருந்தது. நீண்ட நெடும் அரசியல் அனுபவம் அவருடைய எண்ணங்களை வழிநடத்த முடியாமல் திணறியது. அவர் சிறிது நேரம் நடப்பதும் பிறகு உட்காருவதும் உட்கார்ந்த உடனே எழுந்து நடப்பதுமாக இருந்தார். தொலைவில் காவல் வீரர்கள் நின்றிருந்தனர். அவர்களை கடந்தே முசுகுந்தரும் மற்றவர்களும் நின்றிருந்தனர். யாரும் நெருங்க முடியாத சீற்றம் கொண்டிருந்தார் பேரரசர். ஓடும் வைகை மூழ்கும் கலங்களை கண்களுக்கு காட்டி காட்டி மறைத்துக் கொண்டிருந்தது. அவர் தனிமையில் சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் எவ்வளவோ இடங்கள் உண்டு. ஆற்றங்கரை மண்டபத்துக்கு போனால் வைப்பூரின் நினைவே மீண்டும் மீண்டும் வரும். எனவே அதை தவிர்க்கலாம் என்றுதான் பலரும் சொல்லி பார்த்தனர். ஆனால் பேரரசர் வேறு எங்கும் போகாமல் தொடர்ந்து இங்குதான் வருகை தந்தார். அதற்கு காரணமும் இருந்தது. பாரியின் புகழ் நிலமெங்கும் பரவி இருந்தது. அது ஆள்வோருக்கு இயல்பாக பொறாமையை உருவாக்கி இருந்தது. இடைவிடாது பாடி திரியும் பாணர்கள் தங்கள் குரல் நாளங்கள் விடைபுற்று வழியெடுக்கும் போதும் பாரியை பற்றியே பாடுகின்றனர். சொற்களுக்குள் உருளும் பாரியின் நினைவு குரல் நாளங்களுக்கு இடம் தருவதாக பாணர் குலமே கருதியது. தோர் பறையை நெருப்பிலே சூடேற்றி ஒலி எழுப்பும் பக்குவத்தை கொண்டு வருதல் போல பாடி களைத்த குரல் நாளங்களை மீண்டும் பாடும் பக்குவத்துக்கு கொண்டு வர பாரியை பற்றிய பாடல்கள் உதவி செய்வதாகவும் பேசினார்கள். பாரியை பற்றிய பாடல்களின் பேச்சும் பாட்டும் இசையும் கூத்தும் வேந்தர்களின் ஆழ் மனதில் வெறுப்பை இடைவிடாது உமிழ்ந்து கொண்டிருந்தன. புகழை பழுக்க காய்ச்சி வேந்தர்களின் அடிநெஞ்சில் இடைவிடாமல் ஊற்றினர். அது எல்லா வகைகளிலும் வினையாற்றி கொண்டே இருந்தது. பாரியின் மீது வெறுப்பும் பொறாமையும் குலசேகர பாண்டியனுக்கும் உண்டு. ஆனாலும் தேவாங்குக்காக போர் தொடுக்க வேண்டும் என்று கங்கை வாணனும் புதிய வெப்பனும் கூறிய போதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் பொறாமையும் வெறுப்பும் மனித மனத்தை குறைந்த அளவே இயக்கும் ஆற்றல் கொண்டவை. பகை மட்டும்தான் அளவற்ற வெறி கொண்டு மனதை இயக்கும் ஆற்றல் கொண்டது. பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது பகை உருவாகவே இல்லை. அதன் பொருட்டே குலசேகர பாண்டியன் போர் தொடுக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. பெரும் மலைத்தொடருக்குள் இருக்கும் ஒரு நாட்டை கைப்பற்ற வளமிக்க போர்படை மட்டும் போதாது. அதை வழி நடத்துபவர்களுக்கு ஆறா பகை இருக்க வேண்டும். அதுதான் அவர்களை சினம் குறையாமல் இயக்கிக் கொண்டே இருக்கும். பகை கணந்தோறும் ஊறி பெருகக்கூடியது. சூழலில் நிகழும் ஒவ்வொரு காரணத்தையும் பகை தன்னை பெருக்கிக் கொள்ள இயல்பாக பயன்படுத்தி கொள்ளும். வெறும் பொறாமையும் வெறுப்பும் எளிதில் அணைந்துவிடும். பகை மட்டுமே மூட்டியவனால் கூட அணைக்க முடியாத பெரும் நெருப்பு. இப்போது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது தீரா பகை உருவாகிவிட்டது. நகரும் நதி நீரை கணந்தோறும் பார்த்த வண்ணமே அந்த பகையை கொழுந்து விட்டள செய்து கொண்டிருந்தார் குலசேகர பாண்டியன். பேரியாற்றங்கரையின் நெடுவுயர் மன்றத்தில் நடந்தபடியே உதயஞ்சேரலும் கிப்பாலசும் பேசிக் கொண்டிருந்தனர். உதயஞ்சேரல் வயதில் மிக இளையவன். கிப்பாலசை போல நெடிய உயரம் கொண்டவன். அவனது அறிவு கூர்மையை பலரும் பாராட்டுவதை எத்தனையோ முறை கேட்டுள்ளான் கிப்பாலஸ். குலசேகர பாண்டியன் பரம்புக்கு எதிரான வேலைகளை தொடங்கிவிட்டதாக கிப்பாலஸ் சொன்னபோது உதயஞ்சேரல் அதை பெரிதாக பொருட்படுத்தவே இல்லை. சிற்றலைகள் எழுந்தபடி இருந்த பேரியாற்றின் கரையில் கண்களை அங்குமிங்குமாக ஓடவிட்டவாறு உதயஞ்சேரல் சொன்னான். பகைமை கொண்டு இயங்குபவன் விரைவில் வலிமை இழப்பான். பகை சினத்தை மட்டுமே வளர்த்தெடுக்கும். போருக்கு தேவை சினம் அல்ல. ஆனால் இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் பகை பின்னுக்கு தள்ளிவிடும். எனவே பாண்டியன் இப்போது எடுக்கும் முடிவால் பரம்புக்கு எந்த ஆபத்தும் நிகழப்போவதில்லை. உதயஞ்சேரலின் உரை கேட்டு அதிர்ச்சியானான் கிப்பாலஸ். பறந்து வந்து மீன் கொத்தி ஒன்று சட்டென மீனை கொத்தி தூக்கியதை பார்த்தபடி உதயஞ்சேரல் சொன்னான். தேவாங்கின் ஆற்றலை கண்டறிந்தது பாண்டியனின் அறிவு கூர்மையை காட்டுகிறது. ஆனால் அதை பிடித்து வர திரையர்களை அனுப்பியது மலை மக்களை பற்றிய அறிவற்ற தனத்தையே காட்டுகிறது என்றான் உதயஞ்சேரல். கிப்பாலஸ் புரியாமல் விழித்தான். நாம் இவ்விடம் வந்து 2 பொழுதுகள் ஆகின்றன. அந்த மீன் கொத்தி நீண்ட நேரம் நாணலில் உட்கார்ந்திருந்தது. பிறகு அந்த மரக்கிளையில் போய் உட்கார்ந்திருந்தது. காற்றிலே வட்டமிட்டு கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு கணத்துக்காக அது காத்திருக்கிறது. அந்த கணம் வந்தவுடன் மலையின் மேலிருந்து பாய்ந்து இறங்கும் வீரனை போல காற்றை கிழித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மீனை கவ்வி தூக்கியது. நீருக்குள் இருக்கும் மீனை நீரை விட்டு வெளியில் இருக்கும் ஒரு உயிரினம் வேட்டையாடுவதை போல சவால் நிறைந்தது வேறு இல்லை. நீரின் மேற்பரப்பில் நீந்தி கொண்டிருக்கும் மீன் கொத்தியின் அலகை தாண்டிய ஆழத்துக்கு போகும் முன் காற்றை கிழித்து கீழிறங்கி வர வேண்டும். அப்படி என்றால் எவ்வளவு துல்லியமான கணிப்பு தேவை!
பார்வையின் கூர்மை, சிறகு அசைக்கும் வேகம், கொத்தி தூக்கும் அழகின் துடிப்பு எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும். ஆனால் எந்த காத்திருப்பும் ஆயத்தமும் இல்லாமல் கடகடவென காட்டுக்குள் இறங்க முடிவெடுத்தான் பாண்டியன். அவனது அறியாமை எல்லையற்றது என்றான் உதயஞ்சேரன். வயதில் மிக மூத்தவரான பேரரசர் குலசேகர பாண்டியனின் அரசியல் நடவடிக்கையை சொற்களால் இடித்து தள்ளினான் உதயஞ்சேரன். கிப்பாலசுக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை. பரம்பின் மீது போர் தொடுப்பது என நான் முடிவெடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னும் நாணலில் மீது உட்கார்ந்தும் கொம்பில் அமர்ந்தும் காற்றில் பறந்தபடியும் தான் இருக்கிறேன். நீரை நோக்கி பாயும் நேரம் இன்னும் கைகூடவில்லை. சொல்லும் போது அவன் கண்கள் சிவந்தன. முறுக்கேறிய கைகளின் ஆவேசத்தை அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது. அந்த கணம் வரை நான் காத்திருப்பேன். சீவப்பட்ட என் தந்தையின் தலைக்கு ஈடாக பாரியின் தலையை மண்ணில் சரிப்பேன். சொற்களில் இருந்த உறுதி கிப்பாலசையே உலுக்கியது. குடநாடும் நீங்களும் பரம்புக்கு எதிராக போர் புரிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக நான் அறிகிறேன். அதே போல பாண்டியருடனும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம் அல்லவா என்றான் கிப்பாலஸ். அதற்கான தேவையும் இல்லை, அதனால் எந்த பலனும் நேரப்போவதும் இல்லை என்றான் உதயஞ்சேரன். ஏன் என்றான் கிப்பாலஸ். எங்களை விட 3 மடங்கு பெரும்படை பாண்டியர்களிடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பு, பச்சை மலை தொடரின் தன்மை இவற்றை கொண்டு பார்த்தால் கீழ் திசையில் இருந்து பரம்பை எதுவும் செய்துவிட முடியாது. காரமலையை கூட அவர்களால் தாண்ட முடியாது. மேலேறும் பாண்டியர் படையை அழித்தொழிக்க பாரிக்கு அதிக பொழுதும் தேவைப்படாது என்றான் உதயஞ்சேரன். பேரரசின் படையை அவ்வளவு எளிதில் அழித்துவிட முடியும் என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்டான் கிப்பாலஸ். பரம்பின் ஆற்றல் என்ன என்று 10ல் 1 பங்கு கூட பாண்டியர்களால் உணர முடியாது. அதனால்தான் அறிவீனமான செயல்களை செய்து தொலைக்கிறார்கள் என்றான் உதயஞ்சேரன். உதயஞ்சேரலின் கோபத்துக்கான காரணத்தை கிப்பாலசால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குடநாடும் குட்டநாடும் பச்சை மலை தொடரின் பெரும் காட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம். எங்களாலேயே அவனது ஆற்றலை இன்று வரை அளவிட முடியவில்லை. எல்லை கடந்த ஆற்றலை கொண்டிருக்கிறான் அவன். அப்படி இருக்கும்போது எங்கோ இருந்த திரையர்களையும் அவர்களோடு சேர்த்து விடும் மூடத்தனத்தை கண்டு சினம் கொள்ளாமல் என்ன செய்வது? உதயஞ்சேரலின் சினத்துக்கான காரணத்தை இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது கிப்பாலசால். இதுவரை பாரியின் புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த பாணர்கள் இப்போது வேந்தர்களை மீறிய வீரம் கொண்டவன் பாரி என பாடுகிறார்கள். வேளிர்களை வேந்தர்களுக்கு இணையாக சொல்கின்றனர். இதற்கெல்லாம் தளம் அமைத்து கொடுத்து விட்டான் பாண்டியன். உதயஞ்சேரல் அடுக்கடுக்காக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை கேட்டபடி நின்று கொண்டிருந்தான் கிப்பாலஸ். அடுத்து என்ன சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. பேரியாற்றை பார்த்து கொண்டே பேசிய உதயஞ்சேரலின் முகத்தில் சற்றே மாறுபட்ட தன்மை வெளிப்பட்டது. இழுத்து மூச்சு வாங்கி விட்டபடி சொன்னான். நடந்தவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது பாண்டியன் செய்தது எல்லாமே பிழை. ஆனால் பரம்பின் வீரர்கள் செய்த பிழையும் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது. இவ்வளவு நேரம் நிகழ்ந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி இப்போது உதயஞ்சேரல் பேசுவதாக கிப்பாலசுக்கு தோன்றியது. சற்றே ஆர்வத்தோடு கேட்டான். என்ன அது? இளமாறனை வெட்டி வீசியது. கிப்பாலஸ் வியப்பு நீங்காமல் பார்த்தான். மையூர் கிளாரின் மகன் இளமாறனின் தலையை வெட்டி வீழ்த்தியதன் மூலம் வெங்கல் நாட்டின் பகையை தேடிக்கொண்டனர். எந்த காரணம் கொண்டும் பரம்புக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்ட குலம் அது. ஆனால் இன்று வெங்கல் நாட்டு தலைவர் மையூர் கிளார் தன் மகனின் சாவுக்கு பழி தீர்க்க சூளுரைத்துள்ளார். வெங்கல் நாட்டின் பல ஊர்கள் பச்சை மலை தொடரில் உள்ளடங்கியுள்ளன. பரம்பின் ஊர்கள் பலவற்றோடு அந்த மக்களுக்கு நல்ல உறவு உள்ளது. இது எங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு. கிப்பாலசின் கண்கள் அசைவற்று அவனையே பார்த்து கொண்டிருந்தன. உதயஞ்சேரல் இறுதியாக சொன்னான். குலசேகர பாண்டியன் சரியாக திட்டமிடுபவனாக இருந்தால் பாரியின் முடிவை தீர்மானிப்பவனாக மையூர் கிளாரை மாற்ற முடியும் என்றான். 3 வகையான திட்டங்களை முன்வைத்தான் கருங்கைவாணன். மழைக்காலம் முடிந்துவிட்டது. இனி நெடும் கோடைதான். எனவே கோடை காலத்துக்கேற்ப உத்திகளை வகுத்தான். பாண்டிய பெரும்படையின் வலிமை அளவற்றது. வேறு எந்த பேரரசுடனும் ஒப்பிட முடியாதது. தொடர்ந்து எண்ணற்ற வெற்றிகளை ஈட்டி வருவது. அறுவடை காலம் முடிந்ததும் இதுபோல இன்னொரு மடங்கு வீரர்களை திரட்ட முடியும். எனவே கருங்கைவாணன் வகுத்த திட்டத்தில் இடம்பெற்றிருந்த வீரர்களின் எண்ணிக்கை இந்த மண் அறியாதது. பாண்டிய படை கேடயத்தோடு வாழ் உரசும் ஓசையை 3ஆம் மலை கடந்து பாரி உணர்வான் என்றான் கருங்கைவாணன். அவனது திட்டங்களையும் போர் உத்திகளையும் கண்டு பொதிய வெறுப்பனும் முசுகுந்தரும் வாயடைத்து போயினர்.
திதியன் கருங்கை வாணனின் நிழல் போல எந்நேரமும் உடன் இருந்தான். மலைப்பகுதியில் அமைக்க வேண்டிய உத்திகளை பற்றி அவன்தான் ஆலோசனைகளை வழங்கியவன். எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துத்தான் திட்டங்களை வகுத்திருந்தனர். போரில் வழக்கமாக வெற்றியே நோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த போரில் அதை கடந்த நோக்கங்கள் நிறைய இருந்தன. ஆறா பகையை தீர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. வாழ்வில் இதுவரை அடையாத அவமானத்தை அடைந்தவனாக கூறி குறுகி போயிருக்கிறான் கருங்கை வாணன். அவன் வழி நடத்திய ஒரு போரில் கூட பாண்டியர் படை தோல்வியை தழுவவில்லை. ஆனால் அவனது தவறுதலான கணிப்பால் நெஞ்சுக்குழிக்குள் ஈட்டியை இறக்கிவிட்டனர் திரையர்கள். பகலையும் இரவையும் கடக்க முடியாமல் துடிக்கும் ஒருவனாக அவன் இருக்கிறான். வேதனைக்கு அணு அணுவாக முகம் கொடுக்கும் கருங்கை வாணன் எப்போதும் அரண்மனையில் தலை கவிழ்ந்தே நிற்கிறான். போருக்கான அனுமதியை பேரரசர் தராமல் காலம் கடத்தும் ஒவ்வொரு நாளும் அவன் அடையும் வேதனை அளவற்றதாக இருக்கிறது. இந்த முறை வகுக்கப்பட்டுள்ள திட்டத்தை பேரரசர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான் அவன். நேற்று மிக நீண்ட நேரம் வைகையின் தென்துறை நிலைமாடத்தில் இருந்த பேரரசர் அதன் பிறகு யாரையும் சந்திக்கவில்லை. காலையில் அவரின் வருகைக்காக இளவரசனும் முசுகுந்தரும் கருங்கை வாணனும் காத்திருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு பேரரசர் வருகை தந்தார். அவரது முகத்தை மகிழ்வோடு எதிர்கொள்ள இன்னும் யாருக்கும் துணிவு வரவில்லை. வணங்கி வரவேற்ற அவர்கள் குனிந்த தலையை நிமிர நீண்ட நேரமானது. கருங்கை வாணன் போருக்கான 3 விதமான திட்டங்களையும் விளக்கினான். தோல் மடிப்புகளை ஒவ்வொன்றாக விரித்து விரித்து படை நகர்வுகளையும் தாக்குதல்களையும் மிகுந்த நிதானத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் பேரரசர் கவனமாக கேட்பதைப் போல கூட காட்டிக்கொள்ளவில்லை. அவரின் கண் அசைவுகள் எல்லாவற்றையும் எளிதில் கடந்து போய் கொண்டிருந்தன. யாராலும் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எதிர்பார்ப்புதான் என்ன என்பது விளங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. அவர் அடுத்த பணிக்காக அவையை விட்டு நீங்கிய போது கருங்கை வாணனும் புதிய வெப்பனும் கூடி குறுகி போயினர். முசுகுந்தர் கலங்கிய முகத்தோடு அவருக்கு பின்னால் போய்கொண்டிருந்தார். முன்பு போல கலங்கி போயிருக்கவில்லை பொற்சுவை. அவளின் முகம் தெளிவு கொண்டிருந்தது. காலம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். கற்றுக்கொள்ளும் சுவை அறிந்தவளுக்கு கணக்கின்றி கற்றுக் கொடுக்கும். வெளிமாடத்தில் நின்றபடி சக்கரவாக பறவை பறந்து சென்ற திசையை பார்த்து கொண்டே இருந்த காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். தனக்குள்ளும் தன்னை சுற்றியும் என்னதான் நிகழ்கிறது என்பதை அறிய தொடங்கினான். வைப்பூரில் நெருப்பு பற்றிய செய்தி வந்தபோது அரண்மனையே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது. ஆனால் அவள் அதிர்ச்சி அடையாதில் ஒன்றும் இல்லை. நெருப்பினும் கொடும் அழிவை அகவாழ்வில் கண்ட ஒருத்திக்கு நெருப்பின் சூடு புதியதாக தாக்க என்ன இருக்கிறது? மூழ்கிய கலங்களை பற்றியும் மிதந்த சாம்பலை பற்றியும் நாள் கணக்கில் பேசினார்கள். அதற்கு வெகு நாட்களுக்கு முன்பிருந்தே அவள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஏறக்குறைய அவளின் அனைத்து கனவுகளுக்கும் அதுதானே நிகழ்ந்தது. வைப்பூருக்காவது வைகை மிஞ்சியது. பொற்சுவைக்கு மிஞ்ச எதுவும் இல்லையே. துயரம் தனக்குள் மட்டுமல்ல, அரண்மனையின் வெளி முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை உணர்ந்தாள். குலசேகர பாண்டியனும் புதிய வெப்பனும் சூழ்கடல் முதுவனும் ஒரு சேர மனமுடிந்து கிடப்பதாக கேள்விப்பட்டாள். மேல் மாடத்தில் வீற்றிருந்த அவளை வைகையின் இளம் காற்று தழுவி கடந்தது. நெருப்பும் துயரமும் தன்னை நோக்கி வர மறுப்பதை அறிந்த போது வைகை நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தாள். அழிவு நீக்கமர நிகழ்ந்து விட்டது. மனவிழாவின் நினைவு பரப்பெங்கும் துயரம் பரவி கொண்டிருப்பதை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் அமைதியுடன் கவனித்தபடி இருந்தாள். நீண்ட தனிமை அவளுக்கு தேவைப்பட்டது. தனித்திருத்தல் அவளின் இயல்புக்கு முற்றிலும் மாறானது. ஆனாலும் அதற்குள் புகுந்தாள். நீண்ட நாட்களாக சுகமதியை கண்டு பேசவில்லை. மாதங்கள் சில ஓடிய பிறகு இப்போதுதான் சுகமதியை அழைத்து வர சொல்லி பணிப்பெண்களை அனுப்பினார். பின்தொடர்ந்து போன முசுகுந்தர் விரைந்து நடந்து அவரை அணுகவும் முடியாமல் மிகவும் பின்தங்கியும் விடாமல் நடந்து வந்தார். அதாவது பேரரசருக்கு பின்னால் அமைச்சர் நடந்து வருகிறார் என்பதை பேரரசர் உணரக்கூடிய நிலையில் வந்து கொண்டிருந்தார். முசுகுந்தரின் மனம் பேரரசரை புரிந்து கொள்ள இடைவிடாது முயற்சி செய்து கொண்டிருந்தது. வைப்பூரில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலால் பாண்டிய நாட்டின் புகழில் நிரந்தரமான கரை விழுந்துவிட்டது என்று பலரும் பேசுகின்றனர். அதை செய்தவர்களே அழித்தொழித்தால் மட்டுமே அந்த கரையை அகற்ற முடியும். பேரரசின் புகழை நிலைநாட்ட முடியும். ஆனால் பேரரசர் ஏன் தாக்குதலுக்கான அனுமதியை கொடுக்க மறுக்கிறார்? வைப்பூர் துறைமுகத்தை புதுப்பிக்கும் பணியை உடனடியாக செய்ய வேண்டும். முன்னிலும் பெரும் துறைமுகமாக அதை வடிவமைக்க வேண்டும் என்று வெள்ளிக்கொண்டார் கேட்டதற்கும் பேரரசர் அனுமதி வழங்கவில்லை. பேரரசின் வலிமை என்பது அளிக்கப்பட்ட ஒன்றை அதைவிட பல மடங்கு சிறப்பாக கட்டி எழுப்புவதில்தான் உள்ளது. துறைமுகம் என்பது செல்வத்தின் கண்.
நாம் அதை விரைந்து செப்பனிட வேண்டும் என்று வெள்ளிக்கொண்டார் கேட்டுள்ளார். எரித்தவனை அழிக்காமல் எரிக்கப்பட்ட பொருளை மீண்டும் அலங்கரிக்க நினைப்பது அவமானம் என்று கூறியுள்ளார் பேரரசர். அப்படி என்றால் பாரியை வீழ்த்திவிட்டுத்தான் வைப்பூரை புதுப்பிக்கும் பணியை செய்யும் முடிவோடு இருக்கிறார் என்பது புரிகிறது. பிறகு ஏன் படையெடுப்புக்கான எந்தவித அனுமதியும் வழங்காமல் மறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் முசுகுந்தரின் மனம் தவித்தது. பேரரசர் சித்திரக்கால் மண்டபத்துக்குள் நுழைந்தார். குழம்பிய மனதோடு அவரின் பின்னாலேயே போன முசுகுந்தர் அரசரை பார்க்க அனுமதி கேட்டு பணியாளர்களை உள்ளே அனுப்பினார். சுகமதி உள்ளே நுழைந்தாள். கார்கால பள்ளி அறையில் இருந்து வேடியற்கால பள்ளி அறைக்கு இளவரசி மாறப்போவதால் இங்கிருந்து அங்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை பணிப்பெண்கள் எடுத்துக் கொண்டிருந்தனர். சுகமதியை பார்த்ததும் உள்ளறைக்கு போய் செய்தி சொன்னால் ஒருத்தி. உள்ளிருந்த பொற்சுவை மாளிகையின் நடு மண்டபத்துக்கு வந்தாள். வேலை செய்து கொண்டிருந்த பணிப்பெண்கள் இடம் விட்டு வெளியேறினர். நடுவில் இருந்த பெரும் கட்டிலில் பட்டு மெத்தை படுக்கையின் மீது செந்நிற பட்டால் வடிவமைக்கப்பட்ட எலிமயிர் போர்வை ஒழுங்கற்ற மடிப்போடு கிடந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சுகமதியின் கண்கள் சட்டென திரும்பி உள்நுழையும் பொற்சுவையை பார்த்தன. கார்காலம் முடிந்துவிட்டது. எனவே வேடியற்கால பள்ளி அறைக்கு இளவரசி இடம் பெயர்வது அரண்மனை வழக்கமா? அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது சுகமதி என்றார். சற்றே மெல்லிய குரலில் எல்லாம் வழக்கப்படிதான் நடக்கின்றனவா என்று கேட்டபடி இடப்புறமாக திரும்பி ஒழுங்கற்ற போர்வை மடிப்பை பார்த்தாள் சுகமதி. அசட்டு சிரிப்போடு பொற்சுவை சொன்னாள், நானும் உன்னை போலத்தான் நினைத்தேன். இதே கேள்வியை எனக்குள் கேட்டுக்கொண்டேன் என்றார். சுகமதிக்கு புரியவில்லை. எல்லாம் வழக்கப்படி நடக்கின்றனவா? அப்படி நடக்கவில்லையே என முடிவு செய்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் காலம் தாழ்த்திதான் உணர்ந்தேன் எல்லாம் வழக்கப்படிதான் நடக்கின்றன என்றார். சுகமதி கேட்டதன் பொருள் சற்றே வெளிப்படையாகத்தான் இருந்தது. ஆனால் பொற்சுவை சொல்வதற்குள் என்ன பொருள் இருக்கிறது என்பது புரியவில்லை. வெளிப்படையாகவே கேட்போம் என்று சுகமதிக்கு தோன்றியது. படுக்கையின் அருகில் வந்தாள். எலிமயிர் போர்வையை மெல்ல தொட்டு பார்த்தபடி, இந்த போர்வை உங்கள் இருவரின் உடல்களை உணர்ந்ததா என்றாள். அதை நீ அறிய வேண்டாம் சுகமதி, என்னை போல் நீயும் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்றாள் பொற்சுவை. பழைய சுகமதி என்றால் தலை கவிழ்ந்து சொற்களை உள்வாங்கி நிதானமாக அடுத்த வினாவை கேட்டிருப்பாள். ஆனால் இப்போது அப்படியல்ல. கவிழ்ந்த தலையை சட்டென நிமிர்த்தி கேட்டாள். உண்மையில் நீங்கள் யாரிடம் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள்? காதலன் இடமா? புதிய விற்பனிடமா? பெண் ஒருபோதும் ஆணிடம் சிக்கிக் கொள்ள மாட்டாள் சுகமதி. அவள் சிக்கிக் கொள்வது அவளிடம் மட்டும்தான் என கணநேர இடைவெளியின்றி சொற்களை எரிந்துவிட்டு நடந்தாள் பொற்சுவை. சுகமதிக்கு எதிர்பாராத பதிலாக இருந்தது. பொற்சுவை தொடர்ந்தாள். ஆண் ஒருபோதும் பெண் மனதை கண்டறிய முடியாது. பெண்ணுடல் பிரித்தறிய முடியாத மர்மங்களின் சேர்மானம். ஆண்களால் கணிக்கவே முடியாத கற்பாறை. எனவே ஆணை கண்டு எனக்கு எப்போதும் பயம் இல்லை. நான் சிக்கிக் கொண்டிருப்பது என்னிடம்தான் என்றார். உங்களிடமே நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள் என்றால் உங்களை விடுவிக்கும் ஆற்றலும் உங்களிடம் உள்ளது என்றுதானே பொருள்? உனது பேச்சு மொழியே மாறிவிட்டது சுகமதி. முன்னிலும் தெளிவாக பேசுகிறாய் என்று சுகமதியை வெகுவாக பாராட்டினாள் பொற்சுவை. ஆனால் அவளின் சிக்கல் என்னவென்று மட்டும் சொல்லவில்லை. பொற்சுவையின் பின்னால் நடந்தபடி இருந்த சுகமதி தான் எழுப்பிய கேள்விகளிடம் இருந்து மட்டும் நகரவில்லை. பெண் மனதை ஆண் கணிக்கவே முடியாது என்றா சொல்கிறீர்கள் என்று மறுபடியும் கேட்டான். ஆம், அதில் என்ன ஐயம்? நதியின் ஆழத்தை படகு அறியாது. நீரின் போக்கில் நகர்வதே அதற்கு இன்பம் பயக்கக்கூடியது. அதன் தேவையும் அதுதானே என்றாள். எல்லா ஆண்களையும் அப்படி சொல்லிவிட முடியுமா கேட்டாள் சுகமதி. ஆண் என்ற வடிவத்துக்கு விதி விலக்குகள் இல்லை சுகமதி. அதிர்ந்தாள் சுகமதி. அவளது முகம் பொற்சுவை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறியது. நீலம் என்பது வானத்தில் விதி அல்ல, இயல்பு. விதியாக இருந்தால் விதிவிலக்கு இருக்கும், இயல்பாக இருந்தால். சுகமதி திகைத்து நின்றாள். காரணம் புரியாத திகைப்பிலும் குழப்பத்திலும் இருந்து முசுகுந்தர் மீளவில்லை. உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நீண்ட நேரம் காத்திருந்தார். பேரரசரின் அழைப்பை பணியாளன் வந்து சொன்னான். உள்நுழைந்தார் முசுகுந்தர். பேரரசரை பார்த்துவிட்டு சிலர் வெளியேறினர். அவர்கள் யாரென முசுகுந்தரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. யாராக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே பேரரசரின் முன்னால் வந்து நின்றார். வந்து நின்ற கணத்தில் பேரரசர் கேட்டார், நாம் செய்த பிழை என்ன அமைச்சரே என்று. அழுத்திக் கொண்டிருந்த கட்டி வெடித்ததை போல இருந்தது. இந்த கேள்வியை கூட இத்தனை நாள் அவர் கேட்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் சந்தித்திராத அவமானத்தை இந்த காலத்தில் தான் முசுகுந்தர் சந்தித்தார். வைப்போரின் அழிவுக்கு பிறகு ஒற்றை கேள்வி கூட அவர் கேட்கவில்லை.
அந்த பெரும் அழிவை நேரில் பார்த்தவர் முசுகுந்தர் தான். எதையும் கேட்க மறுத்ததன் மூலம் உருவான நிராகரிப்பை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்போதாவது கேட்டாரே என்று சற்றே ஆறுதலுடன் சொன்னார். தேவாங்கை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் திரையர்கள் தானா என்பதை சோதிக்க தவறியது என்றார். இல்லை, திரையர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்று கருங்கைவாணன் சொல்லியதை நம்பியது என்றார் பேரரசர். பேரரசரின் எண்ணம் எவ்வளவு உள்ளோடியதாக இருக்கும் என்பதை நன்கு அறிந்த முசுகுந்தரே முதல் கேள்வியிலேயே மூச்சு முட்ட நின்றார். படை வீரர்கள் தாம் தோற்றவுடன் வீழ்வார்கள். குலம் காக்கும் போராளிகள் ஒருபோதும் வீழமாட்டார்கள். கடைசி கணத்திலும் வெகுண்டெழுவார்கள் என்றார். பேரரசரின் சொல் முசுகுந்தருக்கு எந்த சொல்லையும் விட்டு வைக்கவில்லை. வெற்றி என்பது போர் வீரர்களாலும் போர் உத்திகளாலும் நிகழ்வது என்று நம்புகிறான் கருங்கைவாணன். இல்லை, இறுதியாக அது கனிவது எதிரி தரும் வாய்ப்பில்தான். எதிரியையே நம்மால் கணிக்க முடியாத போது அவன் தரும் வாய்ப்பை நம்மால் எப்படி அறிய முடியும்? இயல்பாக அமைந்த வாய்ப்புகள் அல்ல, திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் என்றால் பொற்சுவை. சுகமதி அதிர்ச்சி நீங்காமல் அவள் சொல்வதை கவனித்தாள். மணவிழா காலத்திலும் மனம் முடிந்த பிறகு இளவரசர் நாட்டிய பெண் நீலவல்லியுடன் மட்டுமே இருந்தார். எனது அருகில் வராதது எனது தேவையாகவும் இருந்தது. எனவே அந்த நாட்களை எனது விருப்ப நாட்களாக அமைத்துக் கொண்டேன். நான் நானாக இருப்பதால் கிடைக்கும் இன்பம் பறிக்கப்படாமல் இருந்தால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி எல்லையின்றி நீடித்தது. ஆனாலும் உள்ளுக்குள் ஓர் ஐயம் உருவாகியபடியே இருந்தது. எல்லாவற்றுக்கும் விதி செய்துள்ள இந்த பேரரசில் இதற்கு மட்டும் விதியின்றி இருக்காதே, விதியை மீறி செயல்பட வாய்ப்பில்லையே என தோன்றியது. சிறிது சிறிதாக விசாரித்தேன். அரண்மனை போல உண்மைகள் எளிதில் ஒழுகுமிடம் வேறு உண்டா என்ன? முழு உண்மையும் வெளிப்பட்டது என்றாள். பொற்சுவை என்ன சொல்ல வருகிறாள் என்பதை திகைப்போடு கவனித்தாள் சுகமதி. இளவரசனுக்கு மனைவி மீது காதல் கூடாது, அது நாணத்தக்க நடத்தை. காதல் மரியாதையை உருவாக்கும், மரியாதை பணிவை உருவாக்கும். மனைவியிடம் பணிவது போல இழி செயல் இன்னொன்று இல்லை. மனைவியின் அன்புக்கும் அழகுக்கும் பணிவது ஆண்மை அல்ல. மனைவி மீது மோகம் கொள்ளுதல் அரச நடவடிக்கையில் இருந்து அவனது சிந்தனையை மாற்றும். பொற்சுவை சொல்லி வருவதை சுகமதியால் உள்வாங்க முடியவில்லை. அவள் தொடர்ந்தாள். இவை எல்லாம் தான் இளவரசனின் அகவாழ்வு பற்றி அரண்மனையில் உருவாக்கப்பட்டுள்ள விதிகள். ஆனால் காமத்தை விதிகளால் கட்டுப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே காமம் கொண்டே அதை ஒழுங்குபடுத்த விதியமைத்துக் கொண்டனர். எளிமையின் போர்வையை சற்றே விலக்கி மெத்தையில் அமர்ந்து தலையணையில் சாய்ந்தபடி சுகமதியை பார்த்தாள் பொற்சுவை. அடுத்து சொல்ல போகும் சொல்லை நோக்கியபடி இருந்தாள் சுகமதி. பொற்சுவை தொடர்ந்தாள். வழக்கமான வடிவுடைய பெண்ணாக இருந்தாலே மனம் செய்ய போகும் இளவரசன் அவள் மீது காதல் கொண்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் அரசர் குலம் பேரழகு கொண்ட ஒருத்தியை மணப்பெண்ணாக தேர்வு செய்துவிட்டால் எவ்வளவு கவனம் கொண்டு செயல்படும்? எனது வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துள்ளது சுகமதி. மணப்பெண்ணாக என்னை தேர்வு செய்த உடனே முடிவு செய்துள்ளனர். இவ்வளவு அறிவும் அழகும் படைத்த ஒருத்தியிடம் இளவரசர் எந்த காரணம் கொண்டு மயங்கிவிடக்கூடாது என்று. எனவே என்னை விட அழகு வாய்ந்த ஒருத்தியை தேடத் தொடங்கியுள்ளனர். சுகமதி இமை மூடாத வியப்பில் உறைந்து நின்றாள். அழகு கலையின் பேரழகி என்று வர்ணிக்கப்பட்ட மேனாட்டு மங்கை நீலவல்லியை கண்டறிந்துள்ளனர். மணவிழாவுக்கு 3 நாட்களுக்கு முன்பு பெரும் விருந்தின் நடன அரங்கில் இளவரசரின் முன் அவளது அரங்கேற்றம் நிகழ்ந்துள்ளது. கலையின் உச்ச சுழற்சியில் காமத்தின் கனியை புதிய விற்பனுக்கு பரிமாறியுள்ளாள் நீலவல்லி. திருமணத்துக்கு முன் விருந்தினரோடு நாட்டியம் காண அரசியார் என்னை அழைத்ததாக நீ வந்து சொன்னாய் அல்லவா? அதை இயல்பான நிகழ்வாக நாம் நினைத்தோம். அது இயல்பாக நடந்தது அல்ல. முன்னேற்பாட்டோடு இளவரசனுக்கும் தெரியாமல் நடத்தப்பட்டது. கலையின் வழியாக ஆணுக்குள் இறங்குபவள் இயல்பாகவே அடியாளம் வரை இறங்க முடியும். அப்படித்தான் அவள் அவனுக்குள் திட்டமிட்டு இறக்கப்பட்டுள்ளாள். அரண்மனையில் மணவிழா என்பது மணப்பெண்ணை சுற்றி மட்டும் நடப்பதல்ல. அதற்கு எதிர் திசையில் இன்னொரு பெண்ணை சுற்றியும் நடக்குமா? மணப்பெண்ணின் வாசனையை நுகர்வதற்கு சற்று முன் இன்னொருத்தியின் வாசனையில் அவன் கரைக்கப்படுகிறான். அந்த வாசனையில் இருந்து அவன் மீள நெடுங்காலமாகும். அந்த கால இடைவெளி இயல்பாகவே மணப்பெண்ணின் மீதான புதுமையை உள்ளுக்குள் உதிரச் செய்துவிடும். கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமதி என்ன ஆகிறாள் என்பதை கூட பார்க்க பொற்சுவை ஆயத்தமாகவில்லை. அவள் பேசியபடியே இருந்தாள். பேச்சை இழந்து நின்றார் முசுகுந்தர். போர் என்பது எதிரியின் மீது தொடுக்கும் ஒரு ஆயுதம்தான். அதுபோல வலிமையுடைய வேறு பல ஆயுதங்களும் இருக்கின்றன. நான் அவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்றார் பேரரசர்.
பேரரசரின் அமைதிக்கு காரணம் சிறிது சிறிதாக முசுகுந்தருக்கு புரிய தொடங்கியது. அவர் பல வழிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். புதிய வழிமுறைகளையும் அதற்கான மனிதர்களையும் அவர் கண்டறிந்து விட்டார் என்பது தெரிகிறது. ஒரு முறை பாதிப்பை உருவாக்கி விட்டால் அனைவரின் மீது இருக்கும் நம்பிக்கை எப்படி பொய்த்து போகிறது என்பதை வெட்கத்தோடு ஏற்றுக்கொள்பவராக முசுகுந்தர் தலை கவிழ்ந்து நின்றார். பேரரசர் தொடர்ந்தார். இந்த மண் காணாத பெரும் படையோடு நிற்கும் கருங்கை வாணன் நான் ஏவ போகும் ஒற்றை ஆயுதம்தான். அதை பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்துவேன். ஆனால் மற்ற ஆயுதங்களை உருவாக்க சற்றே காலம் தேவைப்படுகிறது என்றார். அதன் பொருள் நான் தேவைப்படவே இல்லை என்பதல்ல சுகமதி. எப்போது என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். கலங்கி போய் இருந்த சுகமதி அவள் பேச்சை உள்வாங்கும் வலிமையற்று நின்றாள். பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்த சொல்லி உத்தரவிடப்பட்டதால் சில நாட்களுக்கு முன் அவர் இங்கு வந்தார். சொல்லி நிறுத்தினாள் பொற்சுவை. என்ன நடந்தது என்று கேட்க சுகமதிக்கு துணிவு வரவில்லை. அமைதியானாள். ஆனால் பொற்சுவையிடம் இருந்தும் எந்த சொல்லும் வரவில்லை. அமைதியே நீடித்தது. கொடும் அமைதியை பொறுக்க முடியாமல் பொற்சுவையை நிமிர்ந்து பார்த்தாள். அவளோ படுக்கையில் படுத்தபடி மாளிகையின் மேற்கூரையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் திடீரென பேச்சை நிறுத்திவிட்டாள் என்று எண்ணியபடி சுகமதியும் அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தாள். அமைதி நீடித்தபடியே இருந்தது. மெல்லிய குரலில் பொற்சுவை கேட்டாள். மேலே வரையப்பட்டுள்ளது என்ன தெரியுமா என்று. அண்ணாந்து பார்த்தபடியே சுகமதி சொன்னாள். விண்மீன்களும் கோள் மீன்களும் வரையப்பட்டுள்ளன என்று. மெத்தையில் சாய்ந்து படுத்து நிலை கொத்தி அதை பார்த்தபடி பொற்சுவை சொன்னாள். அது புதியவர் பெண் பிறந்த போது இருந்த வானியல் அமைப்பு. இந்த அமைப்பு கொண்டவன் தனது வழி தோன்றல்களை உருவாக்குவதற்கான கால குறிப்பு உள்ளதாம். அதை கணித்தே அவன் இந்த அறைக்கு அனுப்பப்பட்டான். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத சுகமதி எலிமயிர் போர்வையில் இருந்து மெல்ல கைகளை விளக்கினாள். அசைவறிந்து அதை பார்த்தபடி பொற்சுவை சொன்னாள். அப்படி என்னால் விலகிவிட முடியாதே சுகமதி என்று. கதற வேண்டும் என்று தோன்றியது. கட்டுப்படுத்த முயன்றாலும் கண்கள் பீரிடத் தொடங்கின. வேட்டை விலங்கை கண்டு எந்த விலங்கும் அழுவதில்லை சுகமதி. வேட்டையின் ஒரே விதி போராடுதல் மட்டும்தான். சொல்லியபடி படுக்கையில் இருந்து எழுந்தாள் பொற்சுவை. நள்ளிரவுக்கு பிறகு திடீரென எனது அறைக்குள் அரண்மனையின் முதுப்பெண்கள் நுழைந்தனர். விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டன. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நான் திடுக்கிட்டு எழுந்தேன். விளக்கொளியில் கண்கள் கூசின. எனது உடலை அவர்கள் சடங்கு பொருளாக்கினர். முதலில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்தில் புரிந்து கொண்டேன். முற்றிய தேரலின் கடினமான மனம் காற்றில் மிதந்து வந்தபோது அவர்கள் எல்லோரும் அறையை விட்டு வெளியேறினர். எனது உடலை இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குனிந்து இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டிருக்கும் போது மூச்சு காற்று எனது முகத்தில் பட்டது. பேரரசர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அடுத்தடுத்து வந்து முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது. இதுவரை கருங்கைவாணன் நடத்திய அனைத்து போர்களிலும் பாண்டிய நாடு வெற்றி பெற்றது என்பது உண்மை. ஆனால் அவை அனைத்தும் படையின் வலிமையால் அடைய பெற்ற வெற்றியே. தளபதியின் வலிமையாலும் தந்திரத்தாலும் அடைந்த வெற்றி என எதுவும் இல்லை. திரையர்களை வெற்றி கொண்டதற்கும் திதியனே காரணம். பேரரசர் இதை சொல்வது எதற்காக என முசுகுந்தரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சொல்லை அத்துடன் நிறுத்திய பேரரசர் எழுந்து முசுகுந்தரை ஒரு பார்வை பார்த்தபடி அவை விட்டு அகன்றார். இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த பார்வைக்கு என்ன பொருள்? கருங்கைவாணன் போதிய திறமை கொண்டவன் அல்ல என்று சொல்கிறாரா? அல்லது அவனை மட்டுமே நம்பி படை நடத்த முடியாது என்று சொல்கிறாரா? திதியனின் தந்திரத்தை பாராட்டுகிறாரா? அவர் பயன்படுத்திய இந்த சொற்களின் வழியாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இப்போது தீட்டப்பட்டுள்ள எந்த திட்டமும் குறைந்த அளவு கூட தகுதியான திட்டமில்லை என்பதைத்தான் அவர் சொல்லி செல்கிறாரா? சிந்தித்தபடியே நீண்ட நேரம் அந்த இடம் விட்டு அகலாமல் அப்படியே நின்றார் முசுகுந்தர். எவ்வளவு நேரம்தான் அப்படியே நிற்பாய்? வா என்று கைப்பிடித்து இழுத்தாள் பொற்சுவை. உயிரற்ற ஒருத்தியாய் அவளின் இழுவைக்கு உடன் போனாள் சுகமதி. பரவி கிடப்பது அடர் இருள் என்றாலும் அதிகாலையில் செவ்வொளி பரவத்தானே செய்யும். முழுமையாக வேட்டையாடப்பட்டதாக உணர்ந்த பிறகுதான் இன்னொன்றையும் உணர்ந்தேன். சுகமதியின் உயிரற்ற கண்கள் அவளை நோக்கி மெல்ல புருவம் உயர்த்தின. எவ்வளவு வேட்டையாடப்பட்டாலும் என்னிடம் இருக்கும் எதையும் எடுத்து சென்று விட முடியாதல்லவா? மறுநாள் காலை நிலைக்கண்ணாடி முன் வெகு நேரம் நின்றேன். மெல்ல புன்னகைத்து பார்த்தேன். எனது புன்னகை என்னிடம்தான் இருந்தது. நான் எதையும் இழக்கவில்லை என்று உணர்ந்த போதுதான் என்னை வேட்டையாட முடியாது என்பதையும் உணர்ந்தேன்.
பேசியபடியே கைப்பிடித்து இழுத்துக்கொண்டே படிகளில் ஏறினாள். எங்கே அழைத்துச் செல்கிறாள் என்ற குழப்பத்திலேயே வந்தாள் சுகமதி. மேல் நிலையில் இருக்கும் ஓர் அறைக்குள் நுழைந்ததும் சொன்னாள், இதுதான் வேநீர்கால பள்ளியறை என்று. பொற்சுவை சொன்னதும் சட்டென தலை நிமிர்த்து மேற்கூரையை பார்த்தாள் சுகமதி. அங்கேயும் வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்தபடி பொற்சுவையை பார்த்தாள். இது நான் பிறந்த வானியல் அமைப்பை குறிக்கும் ஓவியம் என்றாள் பொற்சுவை. மூர்ச்சை கொண்டு நின்றாள் சுகமதி. மெல்லிய சிரிப்போடு சொன்னாள் பொற்சுவை, ஒருவேளை இனி எனது வேட்டைக்கான காலமாக இருக்குமோ? பரம்பின் குரல் தொடர்ந்து ஒலிக்கும். இந்த கதையோட அடுத்த பகுதி அடுத்த பதிவுல. பாய்.